உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்முடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மல்லி தொக்கு. ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் செய்வது. எல்லாமே சுலபமான இல்லை, உண்மையாகவே ரொம்ப சுலபமான ஒரு அருமையான மல்லி தொக்கு. தோசை, இட்லிக்கெலாம் ரொம்ப சிறந்த ஒரு சைட் டிஷ்ஷு. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மல்லி 4 ஸ்பூனு. இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லி தான், கடை மல்லி கிடையாது. மல்லித்தூள் வீட்டில் அரைச்ச மல்லியாக இருக்க வச்சுருந்தா ரொம்ப சுவையாக வாசனையாக இருக்கும். மல்லி 4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உள்ள ஒரு புளி, 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. மறுபடியும் இதுக்கு தேவையான பொருளை சொல்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, 4 ஸ்பூனு மல்லி. பாத்திரம் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிங்க. இது வந்து ஒரு வாரம் இல்லை, வீணாக போகாமல் இருக்கும். அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியும் போது எப்போதுமே தீ கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். எண்ணெய் சூடான பிறகு கடுகுலாம் போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக பொரியும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கலாம். கடுகு முழுசாக பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த மல்லித்தூள் இதில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து தணலை வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி வச்சுங்க. அடுத்தது இந்த மிளகாத்தூள், ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடணும். தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கருகிடும். மிளகாய் வாசனை, மல்லி வாசனைலாம் இல்லாத அளவுக்கு அதை அப்படியே தீயை கம்மியாக வச்சு அப்படியே நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த புளி கரைசலை அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த புளி கரைசல் ஊற்றின பிறகு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். அப்போ தான் அந்த புளி வாசனை, இந்த மல்லித்தூள் வாசனைலாம் இருக்காது. இப்படி நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே இது நல்லா சுருண்டு வரணும். உங்களுக்கு அதிகம் தேவைன்னா இன்னும் மல்லித்தூள் அதிகப்படுத்திக்கிட்டு அதில் மிளகாத்தூள் கம்மியாக போட்டு பண்ணுங்க. அப்படியே சுருண்டு நல்லா சுருண்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து நம்ம இந்த நேரத்தில் இந்த பெருங்காயத்தூள் பொடியை அதில் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் நல்ல மணத்தை கொடுக்கும்.
அதனால் இந்த பெருங்காயத்தூள் அதில் போட்டுருக்கோம். இது அப்படியே நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா சுருண்டு இந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள், அப்படியே அல்வா மாரி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், அல்வா மாதிரி இருக்குது பார்க்குறது. பா நல்லா இட்லிக்கெலாம் வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது 10 இட்லி கூட சாப்பிட்லாம். அப்போது புளிப்பாக காரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வித்தியாசமான தொக்கு செஞ்சு நம்ம இட்லி தோசைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சாரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சுட்ட இட்லி வச்சுக்கிட்டு தொட்டு அடித்தோன்னா 10 இட்லி கூட இறங்கும். ஒரு வாரம் ஆனாலும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம், வீணாக போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல. பூண்டு வாசனை பிடிக்குங்கிறவங்க இதில் 2 பூண்டை தட்டி போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர ஃப்ளேவராக இருக்கும். அப்படியே வாசனை பொங்கும். ஒரு சிம்பிளான செம்ம டேஸ்ட்டான மல்லித்தொக்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் தடைப்படாமல் கிடைக்கும். எனக்கு உங்களுடைய ஆதரவு பெரிய பூஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி. உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.